எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு செய்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இனிப்பு ராகி பணியாரம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ராகி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மாவை கரைச்சிக்கணும். ஸோ இது இன்ஸ்டன்ட்னால ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 250 ml கப் மெஷர்மெண்ட். ஸோ இந்த அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வெல்லம் வந்து நல்லா திருகி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக கரைஞ்சிடும். கட்டியாக சேர்க்காதீங்க. நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து 250 ml கப். ஸோ எந்த கப்பில் நீங்கள் ராகி மாவு மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அதே கப் அளவு வெல்லமும் சேர்த்துக்கணும். ஸோ 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய், அதுவும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெல்லமும் தேங்காவையும் மாவோட நல்லா கலந்துக்கணும். அதே போல் இனிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும், கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை கரைச்சிக்கலாம். நார்மல் தண்ணி தான் ஊற்றுறேன், சுடு தண்ணியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ முதல்ல நான் 1 கப் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ஃபுல்லாக கரைச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நறுக்குன்னு. அதனால் இது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். பட் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வேண்டாம்னா இது இல்லாமல் கூட நீங்கள் பணியாரம் செஞ்சுக்கலாம். போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சிடணும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. நல்லா கரைச்சாச்சு மாவை. ஸோ நம்ம நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சா போகிறோம். அது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்ல இந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ராகி மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடி இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்க்குறேன். இது நம்ம இன்ஸ்டன்ட் பணியாரம்னால இந்த சோடா போட்டால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கும். போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் சட்டி வச்சாச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் நெய் ஊற்ற போகிறேன். ஸோ நெய் போட்டால் பணியாரம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க எல்லாருக்குமே இப்போ லீவு, சம்மர் ஹாலிடேஸ்னால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாயங்கால நேரத்தில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குழியில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ திருப்புறத்துக்கு இந்த மாதிரி நான் குச்சி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்க்கு, குச்சி இல்லைனா ஸ்பூன், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விட்டுடலாம். கல் நல்ல சூடான பிறகு ஃப்ளேம் வந்து மீடியம் லோக்கு வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு ஸ்லோவாக ஒன்று மறுபக்கம் திருப்பி நல்லா வேக வச்சிடணும். பணியாரம் சுட்டாச்சு. ஒன்று நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இந்த வெல்லத்தோட ராகி அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்கும்.
பாருங்கள், நம்மளோட இனிப்பு ராகி பணியாரம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்காய், முந்திரி பருப்பு, வெல்லம், இந்த ஏலக்காய் தூள், லைட் ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் செம்ம அட்டகாசமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்ல ஒரு ஹோல்சமான, ஹெல்த்தியான, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சூடாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.